மேஷராசியில் பிறந்த நண்பர்களே, நாலு கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார். தேவையற்ற குழப்பம் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் கேது நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதினாலே எதை குறித்தோ ஒரு பயம், தேவையற்ற ஒரு சஞ்சலம்லாம் உருவாகலாம். அவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள நாளைய தினம் நீங்கள் காலையில் எழுந்ததும் தியான பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். மனம் ஒருமுகப்படுத்திவிட்டால் உங்களுடைய ஆற்றல் மிக அற்புதமாக மாறிவிடும். அப்போது இந்த குழப்பங்கள்லாம் உடைந்து போகும். குடும்பத்தில் இருப்பவரோடு அனுசரித்து போங்கள். சக மனிதர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். உயர் அதிகாரிகள், வேலை செய்பவர்களுக்கு இந்த உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சில டென்ஷன் தரக்கூடிய வகையில் உங்களுடைய சூழ்நிலை அமைச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் எந்த இடத்துலையும் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து கொண்டால் நாளை தினம் உங்களுக்கு நல்ல தினமாக இருக்கும். நாளை பெண்களுக்கு எச்சரிக்கை தரக்கூடிய ஒரு காலம், மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலம், தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்பு வந்தாலும் அவற்றை பயன்படுத்திக் கொள்வதில் சில தடங்கல்கள் உண்டாகலாம். மொத்தத்தில் நாளைய தினம் தெளிவான சிந்தனையினாலே உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். நாளைய தினம் உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். கேதுனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார். திடீர் லாபங்கள் கிடைக்கும். அதே சமயம் திடீர் செலவினங்களும் வந்து போகும். இந்த செலவு நமக்கு தகுந்ததா, இதை நாம் செய்யலாமா என்று சற்று சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் நாளையிலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவரோடு கணவரோடு சஞ்சலமும் சண்டையும் விடாமல் இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு வளமுடைய காலம், தொழில்துறையாளர்களுக்கு ஏற்றமுடைய காலம். நாளைய தினம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பர்களே, தனாதிபதியான சந்திரன் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். கேதுனுடைய நட்சத்திரம், அந்த கேது பகவான் ஜீவனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். தொழில் மூலமாக வருமானத்தை பார்க்க போகிறீங்க. அது மட்டுமில்லாமல் புதிய தொழில் செய்வதற்கு தேவையான வாய்ப்புகளை தேடிப்பீங்க. அயல்நாட்டு சம்பந்தமான ஒரு முயற்சிகளாக உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே மென்மேலும் உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போது. பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகள் உண்டாகப் போகிறது. பல வகையிலே உங்களுக்கு தொழில்துறையை விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நாளைய தினம் இருக்கிறது. நாளைய தினம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, ராசிநாதன் ஜீவனஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். எதையும் கணக்கு போட்டு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு பல வகையிலும் பல வழியிலும் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த வாய்ப்புகள் நாளைய தினம் உங்களுக்கு அனுகூலமாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு துறையிலிருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல வருமானங்கள் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரம் கேதுனுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்திருப்பதனாலே சில பல அலைச்சல்கள் இருக்கலாம். சில பேருக்கு ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள அலைச்சல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் நாளை தினம் உங்களுடைய கடும் முயற்சியினாலும் உழைப்பினாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு வளமுடைய ஏற்றமுடைய நாள், மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள், தொழில்துறையிலே இருப்பவர்களுக்கு வளமுடைய நாளாக இருக்கிறது. நாளைய தினம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, சந்திராஷ்டமனுடைய பிடியிலிருந்து முழுவதுமாக விலகிவிட்டீர்கள். பாக்கியஸ்தானத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். விரையாதிபதியாக இருக்கிற அவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிப்பது உங்களுக்கு தெய்வீக திருப்பணிகளிலே பல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார லாபங்கள் உங்களை வந்து சேரும். தொழில்துறை விரிவுபடுத்தப்படும். பல பேருக்கு வருமான வாய்ப்புகள் கைகூடி வரும். இதனால் வரை வராதிருந்த பணங்கள்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் அந்த பொருளாதாரத்துக்கு தேவையான செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. திட்டமிட்டு செலவு செய்து கொண்டால் நாளை தினம் உங்களுக்கு வருமானமுடைய நாளாக இருக்கும். நாளை உங்களுடைய மாமன் வகையிலே அல்லது மைத்துனர் வகையிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றமுடைய நாளாகவும், மாணவர்களுக்கு படிப்பிலே ஒரு சிறப்புமிக்க திறமைகளை காட்டக்கூடிய ஒரு நாளாகவும், தொழில் செய்பவர்களுக்கு வளமுடைய நாளாகவும் இருக்கிறது. நாளை உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.
கன்னிராசி நேயர்களே, சந்திரபகவானுடைய சஞ்சாரம் கேது நிமிஷத்திலே அமர்ந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை தொற்று வைத்திருக்கிறது. வழக்கம்போல் சந்திராஷ்டமம் என்றாலே சில சங்கடங்கள் உருவாகக்கூடிய நாள் என்று சொல்லலாம். அந்த விதத்தில் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிற சந்திரன் இந்த 8ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை தடுக்கலாமே தவிர உங்களுக்கு பெருமளவு சங்கடத்தை உண்டு செய்ய மாட்டார். அதே சமயம் நீங்கள் புதிய காரியங்கள் முயற்சி செய்யும்போது சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. புதிய கான்ட்ராக்டுகளுக்கோ இல்லை வேறு எதுக்காவது நீங்கள் சைன் பண்ண போகணும்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் நாளை தினம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். பெண்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பிலே அதீத தன்னம்பிக்கையினாலே கோட்டையிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகையினாலே கவனமோடு இருக்க வேண்டும். தொழில் வளர்ச்சி சற்று மந்தப்படலாம், ஆனால் காத்திருந்தால் பலன் உண்டு என்கிற நிலை தான் நாளை தினம் இருக்கிறது. மொத்தத்தில் நாளைய தினம் நீங்கள் நிதானிக்க வேண்டிய ஒரு நாள். நாளை உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி. துலாம் ராசி என்பவர்களே, 7ஆம் வீட்டிலே சந்திரபகவான் வந்திருக்கிறார். ஜீவனாதிபதி 7லே அமர்ந்து கேதுவின் நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிறார். அற்புதமான ஒரு நாளாக நாளைய தினம் இருக்கிறது. உங்களுடைய தொழில்துறையை விரிவுபடுத்துவீர்கள். புதிய தொழில் முனைவோருக்கு அற்புதமான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. பேங்க்கில் லோன் கேட்டவர்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வேலை செய்வர்களுக்கு பதவி உயர்வு, பதவி மாற்றம் கிடைக்கலாம். மனைவி மூலமாக வருமானங்கள் வந்து சேரலாம். புதிய சொத்துக்கள் வந்து சேரலாம். நாளை பெண்களுக்கு ஆதாயமுடைய நாளாக, மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சியுடைய நாளாக, தொழில்துறை செய்பவர்களுக்கு அருமையான நாளாக நாளை தினம் இருக்கிறது. நாளை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பர்களே, சந்திரபகவானுடைய சஞ்சாரம் 6ஆம் வீட்டிலே வந்திருக்கிறார். அந்த 6ஆம் வீட்டு சந்திரன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சற்று குறைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மன அழுத்தங்களையோ அல்லது கால்வலி கைவலி போன்ற உபாதைகளையோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காலையிலிருந்து சிறிய யோக பயிற்சிகளை செய்து கொண்டு தியான பயிற்சியை மேற்கொண்டால் நாளை தினம் உங்களுக்கு சிறப்புடைய நாளாக இருக்கும். எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் அதையெல்லாம் தாண்டி செயல்படுத்தி வருகிறீர்கள். அதனுடைய விளைவு உங்களுக்கு நாளை அற்புதமான பலன்களை தரப்போகிறது. அது மட்டுமில்லாமல் புதிய பொருளாதாரத்துக்கு தேவையான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்றால் சற்று கேள்விக்குறிதான். ஏனெனில் 6ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரன் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளையும் உண்டு செய்வார். ஆகையினால் கவனமோடு இருக்க வேண்டும். பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேர்கின்ற ஒரு நாளாக நாளை தினம் இருக்குது. நாளை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தனுராசி என்பர்களே, அஷ்டமாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானமாகிய நல்ல ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனாலே உங்களுடைய அலைச்சல்கள் எல்லாம் குறைத்து உங்களுக்கு தேவையான பலனை ஈட்டித் தருவதிலே அவர் உங்களுக்கு துணை நிற்பார். கேதுனுடைய சஞ்சரிப்பதனாலே நாளை தினம் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு உங்களுடைய காரியங்களை துவக்கினால் நாளை உங்களுக்கு வெற்றியுடைய ஒரு தினமாக இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். பொருளாதார ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். குடும்பத்திலே சுபிட்சங்கள் நிலவும். தாய்மாமன் வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் சமுதாயத்திலே உங்களுக்கு அந்தஸ்தும் கூடும். பெண்களுக்கு ஏற்றமுடைய காலம். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் சிதறக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால கவனமோடு இருக்க வேண்டும். மாணவர்கள் மேலும் விநாயகப் பெருமானை வழிபட்டு அவர்களுடைய அனுகிரகத்தை பெறுவதனாலே படிப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில்துறையிலே வளர்ச்சி காணும். நாளை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, சந்திரன் 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 7 4 சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கூட்டுத் தொழிலை விரிவுபடுத்தலாம் என்கின்ற எண்ணம் மேலோங்கும். புதிய தொழிலை துவக்கலாம் என்கின்ற எண்ணம் மேலோங்கும். சில பேர் அயல்நாட்டுக்கு முயற்சி செய்திருப்பீர்கள். அந்த அயல்நாட்டு முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எத்தனை இதுவும் காத்திருந்த போது நமக்கு வராத ஒரு பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. மாணவிகள் சற்று கவனமோடு இருக்க வேண்டும். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில்துறைகளுக்கு வளமுடைய ஒரு நாளாக நாளை தினம் இருக்கிறது. பெண்களுக்கு வருமானங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. நாளை உங்களுடைய முயற்சியில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, தைரிய வீரிய ஸ்தானத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். 6 அந்த இடத்திலே அமர்ந்திருப்பது உங்களுடைய முயற்சியையும் ஆற்றலையும் அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நாளை தினம் கிடைக்கும். அதே சமயத்திலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களும் தங்களுடைய மேல் அதிகாரிகள் தங்களை பாராட்ட முடியாது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். தொழில் முனைவோர்களுக்கு வளர்ச்சியும் பெண்களுக்கு ஏற்றமும் மாணவர்கள் தங்களுடைய கல்வியை சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாளை தினம் கிடைக்கும். நாளை உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.
மீன ராசி நேயர்களே, ராசியில் இருக்கிற கேது பகவான் நட்சத்திரத்தை சந்திரன் சஞ்சரிக்கிறார். சதா எப்பொழுதும் பொருளாதார ஆதாயத்தை மனம் தேடிக்கொண்டிருக்கும். அதை கேட்டாற்போல் நாளைக்கு உங்களுக்கு பொருளாதார ஆதாயங்கள் அதிகப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த பொருளாதாரத்தை கொண்டு மீண்டும் பொருளாதாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அதாவது பணத்தை போட்டு பணம் செய்யக்கூடிய தொழிலை பற்றி சிந்திப்பீர்கள். அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய தொழில் முனைவருக்கு அருமையான காலமாக இருக்கிறது. டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கு, இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு, மண் வியாபாரம் செய்பவர்களுக்கு, மண், கல், மண், சிமெண்ட் இது போன்ற வியாபாரம் செய்பவர்களுக்கு நாளை தினம் உங்களுக்கு அருமையாக இருக்கிறது. நாளை பெண்களுக்கு ஆதாயங்கள் பெருகக்கூடிய ஒரு நாள், மாணவர்களுக்கு படிப்பு சிறக்கக்கூடிய ஒரு நாள், தொழில் முனைபவர்களுக்கு வளர்ச்சியுடைய ஒரு நாளாக நாளை தினம் இருக்கிறது.